இப்ப பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. எக்கனாமிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி தெரியணுமா? அப்படின்னு சில சந்தேகங்கள் இருக்கு. இதுக்கு ஆன்ஸர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது தெரிஞ்சா தான் நம்ம பங்குகள்ல சரியான முறையில முதலீடு பண்ண முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குற கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ், குவார்டர் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லாமே, இந்த எக்கனாமி எப்படி குரோ ஆகுது அப்படின்றத வச்சு தான் இருக்கு. உதாரணத்துக்கு கன்சியூமர்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஜிடிபி growth இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான ஜிடிபி growth இருந்தா நல்ல கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ஹையரா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பங்குகளோட விலை ஏறும். இதுவே ஜிடிபி growth கம்மியா இருந்தா கம்பெனியோட ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கும் சில நேரங்கள்ல. அப்ப ஸ்டாக் பிரைசஸும் இறங்கும். இப்ப இருக்கக்கூடிய கன்சியூமர் டியூரபிள் கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் இருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க ஃபியூச்சர் ஏர்னிங்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பணவீக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி ஆர்பிஐ அதை கையாளுறாங்க, இதெல்லாம் பங்குகளை கண்டிப்பா பாதிக்கும். இப்ப பணவீக்கம் ஹையரா இருந்தா இந்த ஹையரா இருக்கக்கூடிய பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வட்டி விகிதத்தை உயர்த்துவாங்க. வட்டியை உயர்த்தும் போது என்னாகும், பாரோ பண்ணக்கூடிய அந்த காஸ்ட்ன்றது உயரும். ஃபார் எக்ஸாம்பிள் வட்டி நமக்கு கூட இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளால சீப்பான ரேட்டுக்கு கடன் வாங்க முடியாது. அப்ப நிறுவனங்கள் சீப்பான ரேட்டுக்கு பாரோ பண்ண முடியாத போது அவர்களுடைய கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் ஃபால் ஆகும். அப்ப பங்குகளோட விலை இறங்கும். இதே இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ள இருக்கும் போது, பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கும் போது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸா மாறும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரமாக ஒரு நிறுவனமோ புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் ஈஸியா பணத்தை வங்கிகள்ல இருந்து வாங்க முடியும். இதுதான் பெரிய பெரிய கார்பரேட்ஸ். அப்ப growth நல்லா இருக்கும், மார்க்கெட்ஸும் ரேலி ஆகும். ஸோ அதனாலதான் இந்த சிபிஐ, டபிள்யூபிஐ, இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆர்பிஐ மீட்டிங்லாம் அதிகமா முதலீட்டாளர்கள் வாட்ச் பண்ணுவாங்க.